சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேருமா? ஷியாமலா. எங்கிருந்து வரீங்க ஷியாமலா? நான் லத்தேரி காட்பாடி பக்கம் வில்லேஜ். பசங்கள்லாம் இருக்கா? ஒரே ஒரு பையன் இருக்கான். என்ன பண்றான்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சின்ன பையன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றாரு. சரிம்மா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு 3 மாசம் கூட வாழல. அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரே அண்ணனா? ஒரு அண்ணன் 2 தம்பி இருக்காங்க. சரி. அண்ணன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துல 4 மாசம் வேலைக்கு போறது இல்ல, மீதி 6 மாசம் போறது. யாரு? அண்ணா. அப்படியா? இந்த டென்ஷன்னால அந்த மாதிரி இருந்தது. வீட்டுல இருக்கிறது டென்ஷன், வீட்டுல இருக்கிற மனைவியோட பிரச்சனை. மனைவியோட பிரச்சனை. எது ஒன்னாலையும் சின்ன விஷயத்துக்கு பெருசு பண்றது, எந்த ஒரு ஒன்னுத்துக்குமே உதவாத விஷயத்த பெருசு பண்ணி கத்துறது வீட்டுல. அந்த மாதிரி இவங்க இருந்திருக்காங்க. 3 மாசம் கல்யாணம் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தத்திலே பிரச்சனை வந்தது. அவங்க அத்தை வேண்டாம், அப்படி நிறுத்திருங்கோ அப்படின்னாங்க. ஒரு பெண்ணோட லைஃப் எப்படி நிறுத்தது? நானும் ஒரு பெண்ணு தான். அதனால எப்படி நிறுத்த? எதுக்கு பிரச்சனை வந்த நிச்சயதார்த்தத்துல? ஒண்ணுமே இல்லை மேடம். அது எதுக்கு பிரச்சனை வந்ததுன்னு ஆரம்பமே தெரியல. கல்யாண தண்ணிக்கும் பிரச்சனை ஆச்சு. கல்யாண தாலி கட்டின அடுத்த நிமிஷமே பிரச்சனை. மண்டபத்துல இருக்கவங்க அத்தனை பேரை வேடிக்கை பார்த்தாங்க. சாதாரண விஷயத்த பெருசு பண்ணி ஏதோ ஒரு விஷயம் வந்து, நான் உள்ள இருந்தேன், வெளியே வந்து பார்த்தா நீ கூட என்ன அடிக்க வந்தியான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஏங்க இப்படி அபத்தமா சொல்றீங்க அப்படின்னு. பிரச்சனை பெருசு வந்தது. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி முடிஞ்சு அவங்க மறு வீடு போயிட்டு இங்கே வந்தோம். வந்து 3 மாசம் கூட அம்மா கிட்ட இல்லை மேடம். எனக்கு தனியாக போகணும்னு இவனை எங்கள் அண்ணனை தூண்டிகிட்டே இருந்திருக்காங்க. சரி தனியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து 3வது தெருவில் 2 தம்பி அம்மாவும் தனியாக வந்துட்டாங்க. இங்கே அண்ணனும் அண்ணியும் வேற 3வது தெருவில் தனியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது மேடம். தினம் பிரச்சனை இருந்திருக்குது. ஒரு நாள் பெங்களூர் நான் எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போனேன். குழந்தைக்கு லீவு, எல்கேஜி படிச்சிருந்தேன். அப்போ லீவுக்கு போயிருந்தேன். போயிட்டு திங்கக்கிழமை அங்கேருந்து கிளம்பி வந்தேன். சாட்டர்டே சண்டே இருந்துட்டு திங்கக்கிழமை கிளம்பி வரத்துக்கு காலையில் எங்கள் சின்ன தம்பி பைக்கில் ஏறி உட்காந்த மேடம். 10 மணி இருக்கும். எங்கள் அண்ணி என்ன பண்ண, ஒரு சொம்பு தூக்கின்னு வந்து தெருமுனையிலிருந்து விசிறி அடித்தா மேடம். என் காலாண்ட வந்து விழுந்தது. பைக்கில் உட்கார்ந்த இதில் விழுந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி பேச்சு தான் நீ கேட்டு நான் ஆடுறேன். அசிங்கமாக ஒரு அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு முடியல மேடம். அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, என்ன எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கினேன்னு அங்கேயே தெருவிலே கத்துனாங்க. எனக்கு தலையை புரியல, ஒன்றுமே புரியல மேடம். நம்ம அப்போ தான் திடீர்னு வந்தோம். அண்ணன் வீட்டுக்கு கூட நான் போகல. அம்மா வீட்டோடு சரி நான் வந்துட்டேன். அன்றைக்கி போகல. சரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாகி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அடிக்கிறதுக்கு வந்துட்டு வலையிலெல்லாம் உடச்சிட்டு, அங்கேயே வீட்டாண்டியே வலையிலெல்லாம் உடச்சிக்கிட்டு தாலியை கழட்டி போட்டுட்டு, என் தம்பி தான் கழட்டி போட்டான், சின்ன தம்பி வலையில் உடச்சான், அவங்களே செய்துட்டு எங்கள் மேலே பழி போட்டேன். உடனே எனக்கு இதாகி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன் நான்.
அவர் சரி கூப்பிட்டு விசாரிச்சாரு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மகிழா சங்கத்துலேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க, அவங்க அத்தை மூலியமா அழைச்சிட்டு வந்து வரதட்சணை கொடுமைன்னு கொடுக்குறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த மாதிரி கொடுத்ததுக்கு இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்துட்டோம். சரி, இப்போ என்ன நிலைமை? இப்போ எல்லாரும் நாங்கள் அது பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க மேடம். மெட்ராஸ் போனோம், மெட்ராஸ் போய் தனியாக வச்சிருக்கோம். அங்கே தெருவில் இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை, அங்கேயும் பிரச்சனை ஆகி 2வது குழந்தை நின்று இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணுவான், அட்வான்ஸ் கொடுக்கணும், எனக்கு காசு அனுப்பு, பாலமுருகன் கிட்ட சொல்லி பணம் அனுப்புன்னு கேட்பான். அம்மா இங்கேருந்து ஏடிஎம்ல அனுப்பி விட்டுறா. அம்மா தான் அனுப்புவாங்களா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு? தம்பி மூலியமா கொடுப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மா ஹெல்ப் பண்றாங்க இப்படி? அவன் கேட்குறான் மேடம், எனக்கு கையில காசு இல்லை, நான் வர்றது சாப்பிட்றது ரெண்ட் கொடுக்குறது சரியா இருக்குது, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீடு பார்க்கணும், அவள் வீடு தனியாக பார்த்தா தான் வருவேன்றா, கூட்டின்னு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமானெல்லாம் போட்டு அங்கே புதுசாக சாமானெல்லாம் வாங்கி குடும்பம் நடத்தி இருந்திருக்காங்க. அது எத்தனை மாதம் நடத்தினாங்கன்னு தெரியல மேடம், 1 மாசமா 2 மாசமானு. அதுக்கு நடுவுலையே அவங்க தம்பி வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது எதையோ வந்து ஸ்டவ்வோ இன்னமும் தூக்கி அடிச்சிருக்காங்க எங்க அண்ணன். இங்கே பின்மண்டையில் அடிச்சு ரத்தம் வந்து யார் அடிச்சிருக்காரு? மச்சான் வந்து எங்க அண்ணன் அடிச்சிருக்குது. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் அடிச்சது. பின்மண்டியில் அடிச்சுன்னா தையல் 12 தையல் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல். அப்போ கூட ஃபோன் பண்ணி எங்க தம்பிக்கு தான் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அடிச்சிட்டான்டா, ரத்தம் வருதுடா எனக்கு அப்படின்னுட்டு. உடனே அம்மா பதறி அடிச்சுன்னு போய் தம்பிங்களை அனுப்பி திரும்ப அப்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போதும் இதே தான் சொல்லியிருக்காங்க, வரதட்சணை கொடுமை. வரதட்சணை கொடுமை பண்றவங்க அவங்க ஏன் மேடம் அடிக்கிறாங்க? பிரச்சனை இருந்துட்டே இருந்துட்டே. எவ்வளவு நாளாச்சு உங்க அண்ணனுக்கு? தம்பி 6 வருஷம். அண்ணனுக்கு 6 வருஷத்துல பிரச்சனை இருந்துட்டே. இப்ப பெரிய குழந்தைக்கு என்ன வயசு? 4 வயசு ஆகுது. சின்ன குழந்தைக்கு 3 வயசு, 2 வயசு, 2.5 வயசு. 2.5 வயசு. இப்ப பிரிஞ்சிருக்காங்களா? சேர்த்து வச்சுதான் மேடம் திரும்ப பிரச்சனை. 1.25 வருஷம் மேடம் ஆகுது சேர்த்து வைக்கும் போது அவங்க பஞ்சாயத்து பேசும்போது என்ன சொன்னாங்க, ஒத்துமையா இருக்கணும், தனியா வச்சாதான் பிரச்சனை வருது, பெரியவங்களோட இருந்தா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி, எங்க அம்மாவும் தம்பியும் கூட இருப்பாங்கோ அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். நடு தம்பி வந்து அவங்க வரதை பார்த்தோன்னே ஏற்கனவே அபார்த்தமா சொன்னாங்கன்ட்டு நானும் என் ஒய்ஃபும் தனியா போயிடும், இதுக்கு மேல நாங்க இந்த பிரச்சனையில நாங்க நிக்க மாட்டோம், அவங்க தனியா போயிட்டாங்க. சின்ன தம்பி கல்யாணம் ஆகல, இன்னும் கல்யாணம் ஆகல. சரி, இப்போ ஒன்னா இருந்தாங்க. 1.5 வருஷம் ஆச்சா? ஒன்னா இருக்காரு. 1.25 வருஷம் ஆகுது மேடம். இந்த 1.25 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் 11 முறை போயிருக்கிறேன் மேடம் இந்த பஞ்சாயத்துக்கு. மாசம் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இந்த காலை வச்சுட்டு காட்பாடில ட்ரெயின் ஏறி பெங்களூர் போய் இறங்கி மெஜஸ்டிக் இறங்கி G லெவல் பஸ் ஏறி நானும் என் பையனை ஒண்டே விட்டுட்டு போக முடியாது. நாங்க போயிட்டு அங்க போய் பார்த்தா சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்கோ, வேணாம், எந்த பிரச்சனையும் வச்சு. அண்ணனுக்கும் அன்னிக்கும் பிரச்சனை வருதா? அம்மாக்கும் அன்னிக்கும் பிரச்சனை வருதா? அண்ணனுக்கும் அண்ணாவும் அண்ணியும் சின்ன விஷயத்த பேச பண்ணி பிரச்சனை பண்ணும்போது கத்துறாங்க மேடம். எந்த நைட் இருந்தாலும் 11 மணி 12 மணி ராத்திரினாலும் இதுக்கு வந்துடுறாங்க ஹாலுக்கு. அண்ணி ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹாலுக்கு வந்து ஒரே கத்து, அம்மாவை அசிங்கமா அவோ இவும் எத்தனை ஊரடி. அப்பா வந்து ஃபோர்மேன் ஈபில இருந்தாரு, ஊரா தான் மேடம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியும். நீ எத்தனை ஊரடி பொறுக்கிட்டு வந்த நல்லா கேட்ட யாரு மேடம் மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இது வரைக்கும் நாங்கெல்லாம் கூட ஒரு வார்த்தை எங்க அம்மா பேசுங்க பெத்த தாய் இதெல்லாம் எங்க அண்ணகிட்ட சொன்ன, அண்ணா உன்ன மோதின்றியே, உண்மையில பையன்கிட்ட பேசி பாரு, உன்ன என்ன பண்ற பாரு, இதுங்களெல்லாம் விஷம் வச்சு கொண்டாதான். யாரு? அவ தாலி கட்டி போட்டுட்டு அம்மா சொல்லி அழுகுறாங்க மேடம். 1 வாரம் எட்டு வந்து நான் வச்சிருந்தேன். சரிம்மா பிரச்சனை தீர்த்து எட்டு போய் திரும்பி பேசி விட்டுட்டு வந்தேன் மேடம் அம்மாவை. சொல்லுங்கம்மா. என்னதான் ரொம்ப இம்சப்படுத்துறாங்க. வீட்டில் வந்து ஒன்றா வச்சுக்கலாம், பொருளை தனியாக வச்சுருந்தானே மெட்ராஸ்லேயும் இளங்காவிலையும்ட்டு அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கா. நம்ம பிள்ளை மேலே தப்பா இருக்கா என்னமோன்னுட்டு அவன் வீட்டுக்கு இட்டு போய் விட்டுட்டு வந்துட்டுக்கிறான். அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ 1.25 வருஷமா ஒன்னாதான் இருக்கீங்க. ஆமா, எதுக்குமா பிரச்சனை வருது? அந்த குழந்தைங்களை என்கிட்ட அனுப்புறது இல்லைங்க. என்ன பேசணுமோ எல்லா கூடமே பேசுற, சாப்பிட்றதுக்கு கொடுத்தோன்னு இல்லைங்க எனக்கு. அந்த நேரம் கிட்ட நேரத்துல டாக்டர் பிபி இப்ப 6 மாசமா மாத்திரை போட்டுக்கிறேன். இல்ல வீட்டுல எதுக்காக பிரச்சனை வருது தெரியலங்க. எதுக்குன்னு அந்த குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, சபிக்கிறது. அடிக்காதுன்னு கேட்ட நான் பெத்தது எப்படின்னா சாவடிப்பேன், நீ யாரு கேட்கறதுக்கு? எந்த விஷயமும் காரணமே இல்லாத சண்டை. அதாவது உங்க மருமக மேல மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, தப்பு இருக்கா? இல்ல உங்க பையன் வந்து என்ன பண்றான், எதனா உனக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்களை அடிக்கிறாடா இப்படின்னு அதுக்கு ஒரே கத்துறாங்க. அந்த சண்டை வருதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் 3 மாசமா நான் அவங்ககிட்ட கூட எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா வீணா கத்தி ஒரே அமக்கல 2 பேரும் கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியல.
அன்னைக்கு தினம் பாருங்க 3 மணி 2:30 மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சுட்டா சீக்கிரம் போய் போட்டு சாப்பிட்றேன்னு. உங்க வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. நாங்க வாங்கி போட்டுக்கிறோம். நானே டீ போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த வீட்டுக்கு இவங்க புருஷன் இல்லையா நீங்க? ஆமாங்க, என் பேர் உலகநாதன். சொல்லுங்க. இவங்க அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுல இருந்து, மளிகை சாமான் வாங்கி போடுறதுல இருந்து, கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து, பால் வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இவங்க செய்யறாங்க. இவங்களுடைய வேலை, மருமகளுடைய வேலை என்னன்னா, அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், அந்த குழந்தைங்களை இவங்க பார்த்துக்கிறதுக்கு அன்பா இருக்கணும். இத்தனைக்கும் இவங்க அங்கன்னா வெளியே வேங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இவங்க காசு கொடுத்து அனுப்பணும். அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறான், அந்த பணத்தை இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பசங்களை கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு வயசு வந்தாச்சு, வேலைக்கு போறாங்க, கல்யாணம் பண்ணி தனியா வைக்க வேண்டியதுதானே? இருங்க, ஒரு தப்பு இவங்க மேல இருக்குங்க. அதை நான் ஓபனா சொல்லுவேன். இந்த மாதிரி தாங்கறதுனால இந்த பசங்களுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது. இந்த தப்பு வந்து இவங்க வந்து தாய் பாசத்தால, ஒரு நிமிஷம், தாய் பாசத்தால இவங்க என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு கிடந்தாங்க 2 பேருமே. நான் என்னுடைய மான மரியாதை விட்டு 2-3 முறை போய் கூப்பிடுறான் அந்த ஊருக்கு போய், அவங்க அம்மா கறி வெட்டுறது கிடையாது. அந்த சின்ன பையனுக்கு குருவி தலையில பணங்க வச்சு வேற அந்த பையனுக்கு வச்சுட்டு இப்ப அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல. மெயின் காரணம் என்ன மேடம், அந்த சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 மாசம் மணிப்பார்ல இருந்தாங்க. யாரு, சின்னவனா? வண்டியில இருந்து வந்துட்டு முட்டி. இப்ப நல்லா இருக்கானா? என்ன மாதிரி தாங்கி நடக்கிறாங்க. அப்படியா? அவனை கூட வச்சுக்கணும். நானு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட ஈவு இருக்கவே இல்லாத நகை போடல, எல்லாம் மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டி அங்க போவாது. அதுங்களை அடிக்கிறாள், நம்ம கிட்ட வந்தான்னு நானும் கூப்பிடுறது இல்லைங்க. அதுங்கள இப்போ அதை மறந்து போயிடுச்சுங்க. அதுக்கு அப்பா ஏன்றதே மறந்துச்சுங்க. அதுக்கு உங்க பேரு? மோத்திலால். சரி, என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து ஒரு இகாம் எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக்ல இருக்கேன். உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்க மனைவிக்கும் பிரச்சனை இருக்கு, உங்க மனைவிக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நல்லா கரெக்ட் பண்ணிக்கலாமே. நம்ம அந்த கரெக்ட் பண்ணிக்கணும்னா ப்ராப்ளம் எங்கன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா மத்ததெல்லாம் சரியாயிடும். அது அட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பிரச்சனை? பட் அந்த அட்ரஸ் வந்து கான்டாக்ட் இல்லாத வைக்க முடியும். இல்ல இல்ல, அவங்க மதர் தான் மம்மி. இருங்க, நீங்க ஓபனா பேசுங்க ப்ளீஸ். வெளிப்படையா பேசுங்க. அவங்க மதர். என்னதான் அங்க பிரச்சனை? யாரு? அதாவது இவங்க வந்து இங்க வந்து வாழ வந்துட்டு யார் இவங்கன்னா? உங்க மனைவி. உங்க மனைவி பேரு ஷீலா. உங்களுக்கும் ஷீலாக்கு உறவு எப்படி? சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? நார்மலா ஒரு 10 to 15 days வந்து நார்மலா இருக்கும். ஜெனரலா 15 நாளைக்கு சண்டை போட்டுக்கறீங்க. ஹாப்பியா இருப்போம். அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வரும், நீ வா உடனே பார்த்து, குழந்தைங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடனே கிளம்பி வா. அவங்க இல்லை, என்னன்னா எதுனா அதுக்கு ஆரம்பிச்சேன்னா திருப்பி அவங்க பண்ணுற ப்ரெஷரில் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரீசனை கொண்டு. இது எவ்ரி மந்த் இஸ் ரெகுலர் இதுவாகிறது. தேவையில்லாம கத்துவாங்களா? சத்தம் போடுவாங்களா? சத்தம் போடுவாங்க. டைமிங் தப்பா பேசுவாங்க. சொல்ல முடியல, அப்படி பேசுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்க எப்படி சும்மா இருக்கீங்க? எனக்கு கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களே 2 பேரும். ஏன்? என்ன அம்மாவை தப்பா பேசினா நீங்க கேட்டுட்டு இருக்கலாமா? நான் கோவக்காரன் முதல்ல தெரியும். இது என்ன இப்போ ஆக்சுவலா என்ன நடந்த காலம்னா, ஸ்டார்டிங் வந்து ஜூன் 13 மேரேஜ் ஆயிடுச்சு. ஜூன் 13 கரெக்டாக ஜூலை 11 ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து அழைச்சிட்டு போனாங்க. அதோடு சரி, நான் வாழ்ந்தது 1 month தான். 6 வருஷம் ஆகுது. இன்னும் 6 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 6 வருஷத்தில் நான் அப்போ வந்து 1 month. அதுக்கப்புறம் ஏதோ தாலி ப்ரொசீஜர், இண்டுக்கள் ப்ரொசீஜர், தாலி பிரித்து கோக்கணும்னு இவங்களும் மதர் இவங்க போயிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசி கலெக்டா பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மாக்கு என்ன கோவம் உங்க மேல? பொண்ணு வந்து நல்லா வாழணும்னு தானே எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. ஏன் அவங்க தப்பா பேசுறாங்க? தெரியல உங்களுக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. உங்க மனைவிக்கு வந்து அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கா? மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த அது வந்து ஜென்ரலி வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து அந்த இது பண்ண மாட்டாங்க, அந்த செய்வேன எல்லாம் நம்பிக்கை இருக்காது. நான் ஓரளவு 40% நம்பிக்கை போடுவேன், 60% சுத்தமா நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரி ஹிஸ்டரிக்கா இருப்பாங்களா? சரி, ஒட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நைட் அந்த அமாவாசை
எங்களுக்கு பயம், நாங்க யாரையும் அப்படி சரி, பார்த்தது அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்ப தலையை விரிச்சு போட்டுப்பாங்க, அது ரெகுலரா பண்ணுவாங்க, கொஞ்சம் விவரமா ஒரு சொல்லுங்க. 4 முறை தாலி கழட்டி போட்டுக்கிறாங்க. ம். எப்பவுமே தலையெல்லாம் விரிச்சு போட்டுப்பாங்களா? தலையெல்லாம் விரிச்சுக்கணும், அப்படியே பேயாட்டாருமே. ரொம்ப தான் பயம் கண்ட்ரோல் பண்ண எடுக்குது முடியல. எனக்கு. படப்பட நானே என் பிரதர் பாலா சின்னவன் வந்து 2 பக்கம் கைய பிடிக்கிற, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்க அப்படி? இவ்வளவு இருக்கிறதெல்லாம் பலம் எடுத்து வருது, பேசுவாங்களா? இவ்வளவு பலம் வருது. அதுக்கு முன்ன சொல்லி இருக்கிறா இவா. ஏன்னா புடிச்சுனுக்குது அவங்க பொண்ணு, குளிச்சு மட்டும் கட்டி தாளில கட்டிட்டு இருக்கிறான். அந்த இப்ப தாசி சந்திரமுகிக்கு எப்படி அந்த பலம் வருதோ அந்த மாதிரி வந்தது. குழந்தை பெற்ற பிறகு அது இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் இந்த கலாட்டா ஒன்று 1 மாதம் வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க போனாங்க. நான் எனக்கு அந்த 1 மந்த்லேயே என்னுடைய இது வந்து ஒருத்தருடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளை வச்சு நான் கெஸ் பண்ணிவிடுவேன் அவங்களுடைய கேரக்டர் தான் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க ஊருக்கு நான் போகவே இல்லை. மேரேஜ் ஆகி 1 மாதம் வாழ்ந்தது தான். அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரிப் கூட தலைச்சு படுக்கலை. இவங்க போய் வந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு திருப்பி இவங்க போய் அவங்க போய் இட்டுங்க வரத்துக்கு போனாங்க. அப்போ அட முடியாது, இப்போ பையனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அண்ணனை அனுப்புன்னு அசிங்கமா பேசி வளர்க்குறாங்க. அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்கு நாங்க என்ன கண்டிஷன் போட்டோம், இனிமேல் கை வைக்க மாட்டாரு, அதே மாதிரி உங்க பொண்ணும் பேசக்கூடாது, இதுதான் நாங்க கண்டிஷன் போட்டு கூட்டிட்டு வந்தது. அதே மாதிரி இந்த 1.25 வருஷத்துல இது வரைக்கும் கை வச்சது கிடையாது. நாங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்க அண்ணன் இருக்கிறாரு. ஆனா நீங்க அவங்களே கேளுங்க. எங்க அம்மா அவங்க தம்பி என்ன அடிச்சு, அப்போ கூட அடிச்சுட்டா, ரத்தம் வந்துருச்சு, இங்க தையல், இங்க ரத்தம் வெள்ளமா போகுது, இங்க தையல். அப்போ போனை கையில வச்சுன்னு எங்க அம்மாவுக்கு போன் பண்றேன். இப்பவும் பொறுமையா இருக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்? இவங்க நீ எது பண்ணாலும், நீ செத்தாலே அமைதியா இருக்கணும், அது என் கட்டுப்பாடு. நான் ஒரே இன்னைக்கு வரைக்கும் என் மதருக்கு மட்டும்தான் மேடம் கண்ட்ரோல் ஆக வேண்டிய கண்டி. எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் அவங்க யாருக்குமே அடங்க மாட்டேன். இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட கோவம் இப்ப கத்தத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்டயே. என்னால முடியல. ஒண்ணு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண எனக்கு ப்ரெஷர் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு, பிரெயினுக்கு போயிட்டு அந்த இது பண்ணோம்னா ஓவர் பேர்டன் கொடுக்க உடனே பிரெயினுக்கு நர்வஸ் வீக் ஆயிடுச்சு. டாக்டர் ஸ்கேனிங் எடுத்திருக்கோம். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஆமா, இந்த டென்ஷனை வந்து வெளியே காட்டிடணும். அதை எப்பவுமே ஒரு இது வந்து அன்பு துக்கமா வெளியே காட்டிடணும். இந்த டென்ஷன் வரும்போது அதை என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் உன்னவே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மனசுல பார்த்தீங்கன்னா ஆர்ட் வீக்கா இருக்கிறவங்களுக்கு நீங்க மனம் விட்டு உங்க மனைவிட்ட பேசியிருக்கீங்களா? எவ்வளவு பேசிட்டேன். வாழ்க்கைன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பெண்ணுன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மனைவிக்கு என்ன அர்த்தம், அம்மாவுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான். இந்த காதல வாங்கி இந்த வாட்டில சரி, டாக்டர் போய் பார்க்கலாம், ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கீங்களா? இல்ல வரமாட்டேன். அதுக்கு தான் நான் இட்டும் போனேன். டாக்டர் இட்டும் போறேன், நெக்ஸ்ட் டைம் வரேன் இட்டும் போறேன்னு சொல்லணும்னு டாக்டர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நான் வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இதுக்கே பிரச்சனை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தினால உங்களால சம்பாதிக்க முடியலையா, வேலை செய்ய முடியலையா? இப்போ டார்ச்சர் ஃபேமிலியில் டார்ச்சர் மேடம். இந்த டார்ச்சரை வந்து நான் காலையில் வேலைக்கு போகும்போதே பிரச்சனை கிளப்பிட்டு டென்ஷன் பண்ணாக்கா நான் ஆஃபீஸில் போயிட்டு எந்த மைண்டில் நான் ஒர்க் பண்ணுவேன்? திருப்பி நைட்டு வந்த உடனே 12 மணி ராத்திரிக்கு படுக்கும் போகும்போது டார்ச்சர் பண்ணாக்கா நைட்டெல்லாம் தூக்கம் வராது. திருப்பி அதே தூக்க கழகத்துல ஆஃபீஸ் போனால் டென்ஷன் இன்னும் IBP தான் ஆகுமே கண்டி லோ பிபி ஆகாது. இப்ப இந்த பொண்ணுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சொன்னீங்க, அந்த பொண்ணுட்ட ஏதாவது நல்ல குணம் இருக்கா நீங்க சொல்லுங்கம்மா. சில சமயம் நல்லா பேசுறா மேடம், அன்பா பேசுறா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது 90% எனக்கு உண்மையில சொல்றேன், 90% நல்ல குணம். மனசுல ஒண்ணு வெளியில வச்சு பேசுற பழக்கம் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து களிமண் மனசு. அத வந்து என்ன பண்றாங்க, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. இதுதான் நீங்க சொல்லுங்க. காலையில இருந்து நல்லா இருப்பாங்க, ஒரு 10 மணிக்கா போன் வரும், போன் பேசிட்டு வந்த உடனே போய் படுத்துக்குவாங்க. இது வந்து இது ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணிட்டோம்னா அது சரி பண்ணிடலாம். இல்ல இப்படியே கொண்டுட்டு போனோம்னா கடைசி வரை யாருக்குமே நிம்மதி இருக்காது. அவர் கெரியர் வைஸ் அவரால் ஃபிளரிஷ் பண்ண முடியாது, அவரால் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்க முடியாது. இந்த அம்மா வயசு காலத்துல பசங்களெல்லாம் வளர்த்து பெரியவங்களாக்கியும் நிம்மதியா ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாது. இந்த பொண்ணோட லைஃபும் அதை எஃபெக்ட் பண்ணும். அவர் வந்து ரொம்ப அக்கறையோட இருக்கார் ஃபேமிலியில. இதெல்லாம் ஒரு பாக்கியம் இல்லையா? எல்லாம் இருந்துட்டும் அனுபவிக்க முடியாம இப்படி உட்காந்து, மேபி அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இல்லாம இருக்கலாம், நம்ம பேசி பார்க்கலாம். அவ வேணுட்டே பண்ணறத மாதிரி எனக்கு தெரியல. அவளுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். மூட் ஸ்விங்ஸ் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து அந்த சைக்கிள்ஸ் வரும்போது, மந்த்லி சைக்கிள்ஸ் வரும்போது அவங்களுக்கு மூடு மாறிட்டு இருக்கும். நல்லா இருப்பாங்க,
ஒரு சின்ன இரிட்டேஷன், ஒரு சின்ன ட்ரிகர் வந்தா அவங்களுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தப்பு தப்பா பேசுவாங்க, அவங்களோட மனநிலை அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. ஒரு எல்லாருக்குமே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நம்ம ஒரு அளவுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகாது. இப்போ 2 நாளைக்கு முன்னே நடந்த விஷயம். இந்த பிரச்சனை ஆச்சு 10-15 days ஆச்சு. அப்போ சொல்லியிருக்காங்க இவங்க எங்கிட்ட பேசக்கூடாது, நீயும் உங்க பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, உங்க பிள்ளையே வந்து பேசினா கூட நான் பேசாதரான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்க சொல்லலை இவங்கள்ட்ட. அம்மா கிட்ட. நீ பேசி பாரு என்ன பண்ற பாரு. சரி, இப்போ உங்க மனைவி வர போறாங்க, அவங்கள்ட்ட பேசுறேன்னா நீங்க யாருமே கவுண்டர் கொடுக்காதீங்க, நீங்க யாருமே பேசாதீங்க. அது அவங்க கிட்ட பேசல. இந்த லாஸ்டா ஒரு மேட்டர் நடந்து, இந்த உங்க அம்மாக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இந்த இருக்கு. பிரச்சனை நடந்து முன்னே சண்டே அவங்க அப்பா ஃபாதர் வந்தாரு, வந்து பேசிட்டு மண்டே நான் 2 நாள் இருந்துட்டு மண்டே நான் தான் பஸ் டிராப் பண்ணிட்டு போயிட்டேன். அவர் போயிட்டு நான் ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்தேன், பண்றேன்பா போயிடுச்சு. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணாரு, வந்து சேர்ந்துட்டப்பான்னு ஷீலா கிட்ட கொடுன்னாரு. சரி அவர் தான் பேசுவாருன்னு கொடுத்தோன்னே அவங்க அம்மா வாங்கிட்டாங்க. வாங்கி பேசின உடனே அடுத்து 1 மணி நேரத்தில் எனக்கு ஆஃபீஸ் போகணும்னு டென்ஷன் பண்ணியாச்சு. ஷீலா என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சேன். 2 பசங்க இல்லம்மா உங்களுக்கு? உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயின்னு. சந்தோஷமா இருக்கீங்களாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்கிட்ட உண்மையை பேசணும். சந்தோஷம், சண்டை, சந்தோஷம் எல்லாம் கலந்து போயின்னு. அது எல்லார் வாழ்க்கையிலயும் தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளவுதானா? இல்ல உங்க நார்மல் லைஃப பாதிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? நார்மல் பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல 6 மாசம் 7 மாசம் இருந்துச்சு. அப்போ என்னை வந்து வேணாம் சொல்லி தனியா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப கோவமா நீங்க 2 பேரும் தனியா இருந்தீங்க. ஜாஸ்தி கோவம் வந்தா திட்டுவாங்க, அடிப்பாங்க, இதை தலைமையில பிடிச்சி. அப்போ எப்படியோ ஆச்சு. நீங்க எப்படிமா? உங்களுக்கு கோவம் வருமா? எனக்கும் தான் வரும் இல்லையா? நல்லா கத்துவீங்க. ஊரெல்லாம் கேக்குற மாதிரி? ஊரெல்லாம் கேக்குற மாதிரி இல்லைங்க. அவங்கதான் வெளியே போய் கூட கத்துவாங்க. நானும் அவங்க இப்போ அசிங்கமா வார்த்தை விட்டா எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க முடியும்? சரி, ஊரெல்லாம் எவ்வளவு ஊரு பொறுக்கினீங்கன்னு அம்மாட்ட கேட்டீங்களா நீங்க? ஏன் பொறுக்கி நிந்தியா, மேஞ்சி நிந்தியா, இப்படி எல்லாம் அசிங்கமா கேக்குறாங்க. அவங்க உங்கள்ட்ட கேட்டாங்களா? மேஞ்சி நிந்துன்னா என்னங்க அர்த்தம்? மேஞ்சி நிந்தியா, பொறுக்கி நிந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அண்ணி எல்லாம் அப்படிதானான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், என்னை பத்தி எதனா பேசுங்கம்மா, எங்க அம்மா வீட்டு கதையை எடுக்காதீங்க. நான் உங்க கதையை எடுக்கிறேன்னா, என் புருஷனை நானும் 2 பேரும் தானே திட்டிக்கிறோம், மத்தவங்க கதை நான் எடுக்கிறேன்னா எங்க அம்மா வீட்டு கதையை எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னேன் மேடம். அதுக்கு அது அவங்க சொன்னதுக்கு தான் நீங்க மறுபடியும் பேசுறீங்களா? சரிம்மா, இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லார்ட்டையும் நான் பேசி பார்த்துட்டேன், எனக்கு புரிஞ்சது, எனக்கு ஃபுல் விஷயம் புரிஞ்சது. எனக்கு உண்மையை பேசணும், நான் கேக்குறது நீங்க கரெக்டா சொல்லணும். உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படி எல்லாம் பண்றது இல்லைங்க. அவங்க சொல்றாங்க கோவம் வந்தா நான் கத்துவேன். அவங்க அசிங்கமா வார்டு பேசும்போது நானும் ஏன்பா அப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க தலைய விரிச்சு போட்டு கையெல்லாம் கிழிச்சு வளையல உடைச்சு கையில கிழிச்சீங்களா? கிழிச்சாங்களா? இல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்போ பாருங்க, நீ வேணா போயிடு, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், எனக்கு பொண்டாட்டி போல வேணா. எப்படிங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு பொண்ணு அப்படி அதையே தாங்கிப்பா சொல்லுங்க? இது பாருங்க, குடும்பம்னா சண்டை எல்லாம் இருக்குதுங்க. ஒரு குடும்பத்தையே பூரா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரை எஃபெக்ட் பண்ற மாதிரி உள்ள சண்டை இருக்கு. இவங்க தாங்க எல்லாம் என்ன ஒருத்தி தாங்க, இன்னொரு மருமகள் நல்லா தாங்க பாத்துக்கிறாங்க, இன்னொருத்தி அவளை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க, அவளை என்ன ஒரு இதுவாதான் பாக்குறாங்க. பிரச்சனை வந்தது மேடம். ஏமா இவங்க தான் 2 விதமா பாக்குறாங்க. ஏன் அப்படியே 2 விதமா பாக்கணும்? அதுக்கு தெரியல மேடம். எனக்கு உன்னோட சைட்ல இருந்து ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருமா. உனக்கு அதான் எனக்கு புரியல. சரி, நான் அதையும் யோசிப்பேன். ஏன்பா நீ நம்ம இருக்கிறதுனால உன்னதான் நான் எங்க வீட்டுக்காரதான் சொல்ல முடியும். ஏன்பா உனக்கு குடும்பம் பொண்டாட்டி பசங்க ஆயிடுச்சு, உனக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு, நீ வாழு, மத்தவங்களை பார்த்து. உங்க தம்பி இப்ப புருஷ பொண்டாட்டி சண்டை உங்க அம்மா கிட்ட சொல்றாங்களா? அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா? நீயா எதுவுமே நம்ம சண்டை பட்டா கூட சொல்றேன், உங்க தங்கச்சிக்கு போன் பண்றேன், உங்க அம்மாக்கு சொல்ற, சொல்லாத, நமக்குள்ளவே பாத்துக்கலாம் அப்படின்னு அதுதாங்க சொல்றேன். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. சரி, சரி அம்மா, நீங்க இன்னொரு விஷயம் பண்ணோம். நீங்க அப்ப சொல்லும் போதே நினைச்சேன், அவங்க எப்படி வாழறாங்க, புருஷன் பொண்டாட்டி எப்படி, அதுல எல்லாம் நீங்க தலையை போட்டுக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு அக்கறை இருக்கு, இல்லன்னு சொல்ல, ஆனா நீங்க ஒரு அளவுக்கு தான் விடணும். ஏன்னா என்னதான் நீங்க கூட இருந்து சொல்லி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழணும். தேவையில்லாம இன்னும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, உங்களுக்கு சண்டையில இன்வால்வ் பண்ணாங்கன்னா
எனக்கு என் வாழ்க்கைய பாத்துக்கணும்னு விட்டு நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க, சேர்த்து வச்சீங்க. நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருக்கேன். பாருங்க, சேர்த்து வைக்கிறது வரதான் அவங்க சேர்த்து வேலை. வச்சிட்டாங்க. இரு, ஷீலா, சரி, சொல்லுங்க. சேர்த்து வைக்கிறது அவங்க நல்ல மனசு. சரி, புரியுறதா? புரியுது. உங்க வாழ்க்கைய பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. சரி. அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கூப்பிடலீங்க, ஒரு இத பாருங்க, உங்களுக்கு உங்க புருஷனோட நல்லா வாழ தெரியலன்னா அதுக்கு பொறுப்பு அவங்களா இருக்க முடியாது. இல்ல உங்க புருஷனுக்கு உங்களை நல்லா வச்சுக்க தெரியலன்னா அதுக்கு பொறுப்பு அவங்களா இருக்க முடியாது. அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க இனிமே. புரியுறதாமா? உங்க வாழ்க்கையை நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். மோதிலால், உங்களுக்கு மனைவி இருக்கா, 2 பசங்க இருக்கு. நீங்க தனி மனிதன் கிடையாது. உங்க வாழ்க்கையோட பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கணும். உங்க அம்மாவோ உங்க தங்கச்சியோ. அப்ப என்னங்க பேசுறீங்க? அவங்களோட வாழ்க்கை சொல்லிட்டாருங்க, கேளுங்க. இவர் என்ன பண்றாருன்னா எஸ்கேப் பண்றாரு அவரோட பொறுப்புல இருந்து. ஒரே நிமிஷம், ஒன்னா வாழ போறீங்களா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி உங்ககிட்ட என்ன சொல்றேன், இந்த வாழ்க்கையோட பொறுப்பு மொத்தமா உங்க 2 பேரோட தான். இருங்க, அதுக்கு நான் திருப்பி பேசுறேன் உங்கள்ட்ட. இவங்க அதுல கிடையாது. நீங்க தயவு செஞ்சு நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு டார்ச்சர். அப்போ நான் சொல்லிட்டேன், அவங்க வயிற்று வலிக்காக நீ தயவு செய்து நீ மருந்து சாப்பிடாத. லாஸ்ட் வீக் ஒரு பிரச்சனை எனக்கு கேட்க வேண்டாம். ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். உங்க வேலை முடிஞ்சது. உங்க ஹஸ்பண்டையும் பசங்களையும் உங்க குடும்பத்தையும் பாருங்க. எதனால எனக்கு கோவம் வருதுன்னா, இதே ஷீலா மேல முன்னோட்டி இருக்கிறா, அவங்க சம்பாதிக்கிறா. ஆடம்பரம் இல்ல, அது பாத்தீங்களா? அதுக்கு அம்மா அம்மான்னு அவரு வராரு, தங்கச்சி தங்கச்சின்னு போறாரு. நீங்களும் வச்சுக்கிட்டான புள்ளையும் அவங்க அண்ணனையும் என்னையா கட்டின்னு வந்து கொடுத்தாங்க. தப்பா புரிஞ்சுக்கினாங்க. அது தப்பா நான் சொல்லல. ஒரு பொண்ணு எதுக்கு கட்டின்னு வர்றது சொல்லுங்க. பொண்ணு எதுக்கு கட்டின்னு வருது? அம்மா சொன்னா கூட, அம்மா உனக்கு பொண்டாட்டி புள்ள ஆயிடுச்சுப்பா, உனக்கு குடும்பம் ஆயிடுச்சு, நீங்க பாத்துக்கோங்க. இந்த பாரு, கல்யாணம் பண்ணறது புருஷன் மட்டும் வேணாம்னு நினைச்சா சந்தோஷமா வாழ முடியாது. புருஷன் வேணாம், குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணுமா? உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா நீங்க அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே மோதிலால்? நானே டிஸ்டர்ப் பண்ணல. அங்க கிட்ட இருந்து மேட்டர் வரும்போது தான் நான் அவங்கள டிஸ்டர்ப் இல்ல. இனிமே அவங்க கூப்பிட மாட்டாங்க. சரியா? எங்க அம்மாவையும் எங்க தம்பி தனியா போயிடணும் மேடம். இப்ப எனக்கு வந்த பிரச்சனை இதுக்காக தான் நான் இங்க வந்ததே. அவங்க நான் என்ன சொன்ன, தம்பி சம்பாதிக்கிறானா? தம்பி சின்ன அம்மா பாத்துப்பாங்க. நல்லா பாத்து. சரி, நான் அம்மாட்ட பேசுறேன். சரி, இப்போ நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பாத்துங்க. எனக்கு அம்மா முக்கியம் மேடம். எனக்கு அப்பா இல்ல. எனக்கு அப்பா இல்ல. அண்ணனும் அண்ணியும் எனக்கு சப்போர்ட். எனக்கு ஆறுதல், எனக்கு கஷ்டத்தை அம்மா தான். எங்க அம்மா கிட்ட ரூம்ல போய் என் ஃபேமிலி விஷயம் எனக்கும் நிறைய நடக்குது மேடம். எனக்கும் நடந்தது 1 மாசம். அம்மா, இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லார் வீட்ல இருக்கிறது. அம்மா கிட்ட போய் பேசினா என்ன கேட்டாங்க இவங்க, ஷாம்லா தப்பு பண்ற, ஷாம்லா தப்பு பண்ற, ஷாம்லா தப்பு பண்ற. நீ மறுபடியும் உன்னோட அக்கறைனால, அளவுக்கு மீற பாசனத்தினால நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்க. நீ அப்போ என்கிட்ட பேசுறப்ப நான் கூட நினைச்சேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறது உறவை பத்தி எல்லாம் நீங்க ஏன் போய் தோன்றீங்க மேடம்? அது கேட்கணும். அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. நீங்க உங்க குடும்பத்தை பாத்துங்கம்மா. எங்க அம்மாவை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் மேடம். அவங்க ஃபேமிலியில நான் இன்டர்ஃபைர் ஆகல. எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து, அவங்களும் இன்னும் கொஞ்ச நாளாவது இருக்கணும் உயிரோட. மாமியார கூட வச்சுக்கிறியா இல்ல அவங்களோட போட்டுமா? நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல மேடம். எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் அண்ணி அந்த மாதிரி தான். அம்மாவை நீ வச்சுக்கிறியா இல்ல அக்கா கூட பாத்துக்கிறேன்? இல்ல மேடம், நான் நம்பி விட மாட்டேன். தப்புமா? இல்ல மேடம், நீ செய்யறது தப்பு. நான் ஒத்துக்க முடியாது. விஷம் வச்சு கொன்னுடுவேன். அப்படி சொல்லவே இல்ல. மருமக கூட இருக்கீங்களா, மகளோட போகிறீங்களா? இந்த குழந்தைக்கு பேத்திகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னாக்கா ஒண்ணும் இல்லம்மா. நான் பாப்பாவோட இருக்கலாம், ஆனா அதுங்களுக்கு சேர்க்க இல்ல. இதுக்கு கேளுங்க என்ன பண்ணிட்டேன்னு. நான் இப்போ சின்ன அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க கூட இருக்கீங்களா, அவங்களோட போறீங்களா? எனக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்க கூடாது. நீங்க அவங்க கூட இருக்க தயார் தானே? அவ்வளவுதான். அம்மா கிளம்புமா, நீங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. அவ்வளவுதான். தேவை இருக்கிறதுக்கு மட்டும் நல்ல நாளைக்கு நல்ல விஷயத்துக்கு அக்காவை கூப்பிட்டு பேசுங்க. புரியுதா? அவங்கள்ட்ட மரியாதை இல்லாம பேசுவோ, தேவையில்லாம உங்க பிரச்சனைக்கு எல்லாம் அவங்களை இழுக்கவோ கூடாது. அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, புருஷன் இருக்கா, பசங்க இருக்கு. புரியுறதா மோதிலால்? கிளம்புமா.
இது உங்க பொண்ணு நினைச்சீங்க. இந்த அப்படிதான் பையன் என்ன நான் தப்பு பாத்துக்கிறேன் பண்றான்? நான். உங்க பையன் என்னமா தப்பு பண்றாரு? என்ன தப்பு எல்லாத்துக்கும் கத்திருக்கிறான். இப்போ ஆ. கல்யாணத்துக்கு பிறகுதாங்க எங்கிட்டயும் ஏத்து கத்துறது அவன். அந்த சரி. குரல் கேட்கறதே எனக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்குது. சரி, வேற இப்ப அந்த ரெண்டு பையனை பேரும் நல்லா, கத்துது. அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லதான் பாத்துக்கிறான். எங்க இட்டும் போலன்னு கேளுங்க, எங்க இட்டும் போனான்னு கேளுங்க. நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையே. இது பாருங்க, உங்க மகளா நினைச்சு பேசுங்க. ஆமாங்க. உங்க- வாரான்னா உங்க- பா- உங்க மருமக எவ்வளவு ஆதரவோட இருக்காரு உங்கள்ட்ட? அந்த மாதிரி உங்க மகன் அவங்க அப்பா அம்மாட்ட இருக்கானா? கேளுங்க, அத கேளுங்க. நான் இது வரைக்கும் இல்லைன்னு உன்னை எங்க சொல்லலையே. அம்மாவை ரெண்டு அத்தைன்னு மா- கூப்பிடல, இருங்க, அம்மானும் கூப்பிடல. இருங்க. இது என்னன்னா, இப்போ நீங்க ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலி, உங்க பெத்தவங்களோட, உங்க பிரதர் சிஸ்டரோட எல்லாம் நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வைஃப்னு ஒருத்தர் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். நான் நீங்க ஒரே சொல்லிட்டேன். அடியா அவங்கள அலட்சியப்படுத்தவும் கூடாது, அதேதான் பண்றாங்க. அதுதான் எனக்கு சொல்ல தெரியல, பேச ஷீலா, இருமா, தெரியல. நான் பேசுறேன். சரி. அலட்சியப்படுத்தவும் கூடாது. அதே சமயம் பொண்டாட்டிக்காக அம்மாவை விட்டு கொடுக்கவும் கூடாது. அது வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களை மாதிரி பல ஆம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. அது ஒரு ஆர்ட். அது கூட சொல்லிட்டேன். அது ஒரு ஆர்ட். தாய் மேல அதே பாசம் மாதிரி மனைவி புருஷன் மேல மேல அன்பு காட்டுன்னு சொல்லிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம். புருஷன் மேல அக்கறை இருக்கணும். இருக்கணும். உங்களுக்கும் பையன் மேல அக்கறை இருக்கணும். என்னன்னா, நீங்க குடுக்கறது டார்ச்சர்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா உனக்கு புருஷனும் அவங்களுக்கு பையனும் தான். ஞாபகம் இருக்கா நான் சொல்றது? இன்னொரு விஷயம், நீ உன் வீட்டுல ஒரே பொண்ணா இருக்கலாம், ஆனா உன்னோட நீ கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நான் அப்பா அம்மாவை பார்க்காதேன்னு சொல்லல, உன்னோட லைஃப் அஃபெக்ட் நான் அதுதான் மேடம். ஆனா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க மேடம். என்ன ஒரு இதான் சொல்றீங்களா, அலட்சியமாவே பாக்குறாங்க. என்ன ஒரு பொருட்டாவே அந்த வீட்டுல வைக்கல. அதே மாதிரி எனக்கு பின்னாடிதான் வந்தா இன்னொரு இதுல மருமக. பெரிய அவங்களுக்கு problem என்ன வைக்கிற தெரியுமா? மரியாதை கூட எனக்கு இல்ல மேடம். ஏன் தெரியுமா? அவ அதுதான் வேலைக்கு எனக்கு போறாள, கோவமா, அது அவ என் வேலைக்கு என் புருஷன் மேல தான் அந்த கோவத்தை அவ காட்ட முடியும். வேலைக்கு போறாள, அவ சம்பாதிக்கிறாளா? சம்பாதிக்கிறா. தனியா இரு, இருக்கு. அந்த பிரச்சனை வந்து அவங்க மனசுல இல்ல, உன் மனசுல. அதேதான். அது என்னன்னா, இருங்க, செல்ஃப் வர்த், செல்ஃப் எஸ்டீம் ஒண்ணு உண்டு, சுயமரியாதை. அது எப்படி தெரியுமா வரும்? நம்ம வந்து உனக்கு உன்னோட ஃபீலிங் என்னன்னா, இன்னொரு மருமக இருக்கா, அவளை விட நம்ம தாழ்ந்து போயிட்டோமோன்னு உனக்கே இன்செக்யூரிட்டி. அதனால ஷீலா, இரு, ஷீலா, இரு. அதனால அவங்க பேசுறதெல்லாம் உனக்கு தப்பாவே படுது. பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. வீட்டுல இருந்து குடும்பத்தை பார்த்துட்டு பசங்களை பாத்துக்கிறதுனாலதான் பல ஆண்கள் வந்து வெளியே போய் சம்பாதிச்சு சாதிக்க முடியாது. அதனால நீ புரிஞ்சுக்கோ, நீ பண்ணறது ரொம்ப கஷ்டமான வேலை. சோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். நீ வீட்டுல இருக்கங்கிறதுனால நீ எந்த வகையிலும் தாழ்ந்தவள் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. பிரச்சனை உன் மனசுலதான் இருக்கு, அதை தூக்கி போடு. என்ன கேவலமா இதுதான் உன்னோட பாக்குறாங்க. குடும்பம். என் பிள்ளைங்களை நீ வந்து- கேவலமா பாக்குறாங்க. உனக்கு புருஷன் இருக்காரு, அவ நல்ல பொண்ணு, அவ நாத்தனார் இருக்கா. நான் அதை பத்தி எதுவும் கூட சொல்லல மேடம். போன் கூட அன்னைக்கு கூட எங்க வீட்டுக்காரு இப்ப போன் ஃபர்ஸ்ட் குத்து வச்சிருந்தாங்க. உனக்கு எங்க அம்மா கிட்ட பேசுறேன்ட்டு, உனக்கு என்னத்துக்கு போன்ட்டு சிம்மு போன் எல்லாம் எடுத்துக்கினாங்க. அதுக்கு எங்க நாத்தார் கிட்ட சொன்னதுக்கு உனக்கு என்னத்துக்கு போனுன்னு என்ன கேக்குது திருப்பி. சரி, இத பாருங்க, எல்லாத்துக்கும் நாத்தனாரை கூப்பிட்டு பேசுறது நான் வேலையை விடுங்க. பேசுறதுல எந்த சின்ன நீங்களும் விஷயம். தான். பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க கட்டுங்க மோதிலால். 4 பேர் இப்போ தம்பி அப்ப என்ன அவங்க இத பாரு, சண்டைப்பட்ட நீங்க சொல்றாங்க. அவங்க வீட்டுல ஒரே பொண்ணு, அவ மருமக வந்து பையன் மாதிரி இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் போய் தான் குட்டிச்சோறு இல்ல, வச்சிருந்தேன். நீங்க வந்து அந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும். சொன்னவ இவன் நான் சரியா போய் குடிச்ச ஒரு பேசுறது இல்லைங்க, ஆளு, தெரியாத நான் சமாதானம் பேசுறா. சொன்னேன். சரி ஷீலா, தமாசு, என்னங்க தமாசு? மருமக கூட போறீங்களா, அம்மா பொண்ணு கூட போறீங்களா கேட்டப்ப அவங்க உங்க கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு இது புரியுதா? இப்ப பாருங்க, பசங்க அது மாதிரி உனக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அந்த 2 குழந்தைங்களுக்கும் பாட்டியோட அரவணைப்பு ரொம்ப தேவைமா. மேடம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மேடம். நான் எதுனா உனக்கு என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லாதுன்னுறாங்க. சம்பளம் என்னன்னு கேட்டா உனக்கு தேவையில்லாதுன்னு. உனக்கு வந்து உனக்கு அருகதையே இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்குன்ற. அப்ப அருகதுன்னா என்ன மேடம்? இப்படி எல்லாம் பேசினா என் மனசு எவ்வளவு சம்பளம் யாருக்குமே கஷ்டப்படுது தெரியாது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. ஏ அது எப்படி மேடம்? அப்ப மனைவி உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அம்மாவுக்கு ஃபிட்டிங்கா? தெரியாது, மனைவிக்கு அப்படிதான் மனைவி தெரியாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? ஒரு இத வீட்டு பாருங்க, அவளுக்கு சம உரிமை கொடுத்து, கொடுக்கறது இல்ல மேடம். அவளுக்கு அதான் சம எனக்கு மரியாதை கஷ்டமா கொடுத்து இருக்கு மேடம். வீட்டுல ஒருத்தியா ஏத்துண்டீங்கன்னா வச்சுங்க. ஒரு பெரிய இல்லைன்னா பொண்டாட்டி மருமகன்ற ஒரு பசங்களை இதுவே அனுப்புங்க இல்ல வீட்டுக்கு. மேடம் எனக்கு அந்த வீட்டுல. பெரிய சும்மா. மருமகன்ற ஒரு இதுவே இல்ல இந்த எனக்கு. பெருசு சின்னது எல்லாம் இல்ல. ஆஹா அப்படின்னு சொல்ல எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாதான் மத்தவங்க என்ன கொடுப்பாங்கன்றதுக்கு தப்பாவே சரி, புரிஞ்சுக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்றேன். உனக்கு ரொம்ப கோவம் வருது, வாயில வந்தபடி கத்துற, உனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு கவுன்சிலரை போய் பாரு. உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பாரு. உனக்கு இருக்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, நீ ஏன் இமேஜின் பண்ணிக்கிற என்ன யாரும் மதிக்கிறது இல்ல, எனக்கு வந்து நான் உனக்கு சுயமரியாதை இல்ல. அது அதுதான் எங்க பிரச்சனை. வீட்டுக்காருக்கு கொடுத்தா மத்தவங்க எல்லாமே தருவாங்க. மத்தவங்க எதிர்க்க பேசுற இல்ல, தப்பு. நீ ஏன் உனக்கு மரியாதை கொடுத்துட்டேன்னா மத்தவங்க எல்லாம் நிச்சயமா உன மரியாதை கொடுப்பாங்க. புரியுதா ஷீலா? சரி மேம்.
போய் பாப்பியா? வெரி குட். மோதிலால், உங்கள் பொண்டாட்டிக்கு சம உரிமை கொடுத்து அவளுக்கு மரியாதை கொடுத்து பாசமா வச்சுப்பீங்கன்னா வச்சுங்க, இல்லைன்னா அவங்கள பேக் பண்ணி அனுப்புங்க. அது என்னது இலக்கணமா பாக்குறது? பொண்டாட்டியா அவங்களே போறேன்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை நீங்க கொடுத்தாதான் மத்தவங்க அவங்கள மதிப்பாங்க. நீங்களே அருமையா வச்சுக்கலன்னா அவ புருஷன் அவ அப்பாவை அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு உங்க கூட வந்து இருக்கா. அவளை எப்படி வச்சுக்கணும் நீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க போய் இருப்பீங்களா? உங்க வீட, உங்க அம்மாவை, உங்க தங்கச்சி அக்காவை எல்லாம் விட்டுட்டு அவங்க வீட்டுல போய் இருப்பீங்களா? அவ வந்தால உங்களுக்காக. அப்ப அவளை எப்படி பாத்துக்கணும் நீங்க? நான் பாத்துக்கலன்னு சொல்லி அவ்வளவு அருமையா பாத்துக்கணும். அவளுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணும். இப்ப எதுவும் குறையா வச்சு அந்த பொண்ண உங்க பொண்ணு மாதிரி பாத்துங்க. தேவையில்லாம அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகளை கூப்பிட்டு சொல்லாதீங்க. இதே கட்ட பழக்கம். இப்ப வீட்டுல பையனும் மருமகளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. நீங்க கூப்பிட்ட பொண்ணை கூப்பிட்டு சொல்லி அழ வேண்டாம். புரியுறதாம்மா? என்கிட்ட மறைக்கிறாங்களா மேடம்? என் வைஃப் பண்ற தப்ப வந்து ஒரு வருஷமா மறைச்சு எனக்கு ஏன் நீங்க வில்லன் மாதிரி அந்த பொண்ணை இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், இவங்க எவ்வளவு பிரச்சனை இது வரைக்கும் எவ்வளவு முறை பிரச்சனை நடந்துக்குது. என்னென்ன எப்படி ஒரு பிக்சர் கொடுத்தாங்க தெரியுமா? ஷீலானா அதான் உங்க புருஷன் ஒரு விஷயம் சொன்னாரு, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவா சொன்னாரு. ஆனா களிமண் அது யார் கலக்குறாங்களோ அது கலங்க ஒண்ணுமே உதவாது. சரி, நீங்களே கலத்து அவளுக்கு ஒரு இது பண்ணுங்க. அவளை அருமையா பண்ணி வைக்கிறேன், திருப்பி கலங்க. அவளை அருமையா பாத்துங்க, சந்தோஷமா இருங்க ப்ளீஸ். அம்மாவும் நிம்மதியா இருக்கட்டும். அவ்வளவுதான். வந்து சின்னவனுடைய ஆபத்து என்னன்னா 2 பேரும் சரியா சண்டை போட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, வேலையிலயும் டென்ஷன், இங்கேயும் டென்ஷன். தனியா எடுத்து போய் வச்சுக்கிறேம்மா. நான் 3 நாளா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருந்து நேரத்தை எடுத்துன்னு அவங்க அக்கா கிட்ட திட்டி விட்டுட்டு போனான். இவங்க வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க 29 வயசு பையன் கல்யாணம் பண்ண போறீங்க. வரது பொண்ணு எப்படி இருப்பாளோ தெரியல. நீங்க அவனை நம்பி வெளியே போனீங்கன்னா இதுவும் இல்லாம ஆயிடும்ல. அப்புறம் நீங்க இல்லாம அவளுக்கு பழக்கம் ஆயிடும். மேடம், ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க என் ஒய்ஃப். நான் கேரண்டி முதல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. என்கிட்ட எவ்வளவு பிரச்சனைனாலே பண்ணிக்கிட்டோம், நானும் அவங்க பேசிக்கி தீர்த்துக்கிறோம். அது வேற. ஏன்னா என்னுடைய தாங்க முடியும், எனக்கு சக்தி இருக்கு, என்னுடைய ஏஜ் இருக்கு. அம்மா கிட்ட போய் என்னுடைய இது வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணதோ இது பண்ணிட்டு அது மாதிரி ஏஜ் அவங்களுக்கு பிபி ஹை பிபி ஆயிடுது. டாக்டர்கிட்ட போகும்போது அப்ப எனக்கு முதல்ல நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். அவ பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கிறதுக்கு ஒரு ஹாபிட் என்ன மேடம், நான் சம்பாதிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் 10,000 சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மேனேஜ் பண்ண முடியும். இன்னைக்கு எனக்கு 2,500 ரூபாய் புடவை வேணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2,500 ரூபாய் புடவை வேணும்னா குழந்தைங்க மாதிரி இன்னைக்கே வாங்கி கொடுக்கணும். அடுத்த மாசம் வாங்கி ஒரே பொண்ணு இல்ல வீட்டுல கெடுத்துட்டாங்க செல்லம் கொடுத்து இல்ல. இப்ப எவ்வளவு திருந்துட்டுமே அவ்வளவு அப்படி எல்லாம் பண்ணியானா அவர் அளவுக்கு மீறி எனக்கு குழந்தை எப்ப வந்துச்சு அப்பயே விட்டுட்டேன். அவரோட வரவுக்கு மீறி நீ செலவு பண்ணியானா குடும்பம் அழிஞ்சிடும். இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேன், அவ சம்பாதிக்கிற ஆடம்பரம் இல்ல, அதை சம்பாதிச்ச ஆம்பளைங்களுக்கு தான் கொடுக்குறா. நான் அதெல்லாம் பெருமையா கூட சொல்லிக்கிட்டுல. காலையில செஞ்சு வச்சுட்டு போனா ராத்திரி வேலைக்கு போற மருமகள்கிட்ட போய் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். என்ன அங்க கூட சாமான் தேய்க்கணும், வீடு தொடக்க வேண்டி இருக்கும். சும்மா அதையே தூக்கி தூக்கி வச்சுக்கலங்க. நான் பொதுவா பேசுறேன், என்ன எதுவும் வேலை செய்ய சொல்றேன், பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அது பல பேர் முடிஞ்சது. இந்த பொண்ணுட்ட இந்த பொண்ணுக்கான குணங்கள் இருக்கும், அந்த பொண்ணுட்ட அந்த பொண்ணுக்கான குணங்கள். கம்பேர் பண்ணாதீங்க, இல்லங்க. கம்பேர் பண்ண சொல்லி வச்சுட்டேன். பாருங்க, நீங்க இவங்களோட இருக்கிறது தான் சரி. ஏன்னா உங்க பையனுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு, அவர் உங்களை எப்பவும் விட மாட்டாரு. நீங்க இன்னொரு பையனை நம்பி வெளியே போனீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி வருது பொண்ணு எப்படி இருக்குமோ, ஆனா இந்த பொண்ணு உங்களை விடாது. அது எனக்கு தெரியும். இந்த பாரிஷீலா அம்மாட்ட சண்டை போடவோ வாயில தேவையில்லாத வார்த்தையோ வரக்கூடாது. சரி, உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா? உங்க பசங்க நல்லா இருக்கணும்ல, அதுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. உன் வாயில இருந்து தப்பான நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருந்தேன்னா இப்ப இங்க வந்திருக்க மாட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? முதல்ல கவுன்சிலரை போய் பாக்குற, டாக்டரை பார்த்து உனக்கு என்ன மன அழுத்தம் இருக்கு ஓப்பனா பேசு. நீ உன்னோட சைட்ல இருந்து அது பண்ற, இவரோட சைட்ல இருந்து பொண்டாட்டிய மதிக்க அவர் கத்துட்டு இருக்காரு. சம உரிமை கொடுக்க போற, அருமையா வச்சுக்க போறாரு. மதிக்க மட்டும் இல்ல, அவளை செல்லமா வச்சுங்க.
பொண்டாட்டி அருமையா வச்சுக்கோங்க, அம்மா பார்த்து சந்தோஷப்படணும். அது மாதிரி அம்மாவையும் பாத்துக்கணும் பொண்டாட்டியும் பாத்துக்கணும் மேடம். எதுவும் எனக்கு பொண்டாட்டி வேணும், அம்மா தான் எனக்கு வேணும், அம்மா தான் எனக்கு முக்கியம் அது அப்படின்னா தப்புங்க, அது ஒத்துக்க முடியாது. அம்மா எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்றேன். உங்க பசங்க உங்கள்ட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க, அது அவளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இது ஒரு சின்ன பொசசிவ்னஸ். நான் அதுதான் சொன்னேன், தப்பா சொல்லல மேடம். வார வாரம் வந்து நிற்பான். இந்த பிரச்சனை பண்ணவே தான் அவனும் வர்றது கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் என்னதான் ஆமா ஆமா பண்ண முடியும். நீங்க சேஃப்டி பண்ணீங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் கேட்டுங்க, உங்களுக்கு பென்ஷன் வரது இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஃப்டி பண்ணீங்க. 10 பைசா கூட இந்த பசங்க பாப்பாங்களா என்ன சொல்ல முடியாது. கடைசி காலத்துல ஏதாவது மருத்துவம் வேணும்னா அவனை கூட இவனை கூடன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கானது நீங்க சேஃப்டி பண்ணீங்க. உங்களால முடிஞ்சதை மட்டும் கொடுங்க. உங்களை பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை. நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. படிக்க வச்சாச்சு, எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. எல்லாரையும் படிக்க அவங்க கடமை முடிஞ்சது அதோட. இப்ப நீங்க தான் அவங்களுக்கு செய்யணும். அம்மா இன்னுமா உங்களுக்கு தேவையானது நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. நீங்க ஒரு பைசா அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. உங்களால முடிஞ்சா ஆசைப்பட்டு கொடுத்தான்னா கொடுங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க அவங்கள பாத்துக்கிறது உங்க கடமை. உங்க குடும்பத்தை பாத்துக்கிறது உங்க கடமை. உங்களுக்கு உங்க அம்மா கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எதிர்பார்க்க கூடாது, நீயும் எதிர்பார்க்க கூடாது. இங்க வந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மாமியார் நல்லவங்க, மருமக நல்லவ, பையன் நல்லவன், தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. என்னன்னா இவங்க ரொம்ப அட்டாச்டு ஃபேமிலி. ஒரே பொண்ணு வீட்டுல, அண்ணா அப்புறம் 2 தம்பி, அவங்க ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுல உட்கார்ந்து இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. தம்பிக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பல, அதை பண்ணல, இதை பண்ணல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க விட்டுடணும். ஃபேமிலி ஆச்சுன்னா அவங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த அம்மா வீட்டுல பையனும் மருமகளும் சண்டை போட்டா உடனே கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லிடுறது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃப் எஸ்டீம் கம்மியா இருக்கு. அது இன்னொரு மருமக இருக்கா வீட்டுல, அவ படிச்சு வேலைக்கு போறா, சோ நம்மள யாரும் மதிக்கிறது இல்லையோன்னு அவளே கற்பனை பண்ணிக்கிறா. அதுக்குள்ளேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு காரணம், அந்த பையன் புருஷன் வந்து அவளை மதிக்கிறதே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நானா உன்னை கூப்பிட்டேன், எங்க தங்கச்சி தானே கூட்டிட்டு வந்தா, அதுக்காக உங்கூட இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு பழிய போடுறாரு அவரு. அந்த பொண்ணு ஐயோ நம்ம தானே சேர்த்து வச்சோம், இவங்க நல்லா வாழணுமேன்னு அந்த பொண்ணு இன்னும் இன்டர்ஃபியர் பண்றா. ஸோ இது ஒரு விஷியஸ் சர்க்கிள். ஒண்ணுக்குள்ள அப்படியே பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டா எல்லாம் சரியாயிடும். அவங்க லைஃப் அவங்களுக்கு, அவங்க பாட அவங்களுக்கு. இந்த அம்மா சேஃப்டி பண்ணிக்கணும். பென்ஷன் வருது, அவங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கு கையில, அது அவங்க கடைசி காலத்துல ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதுக்காக அவங்க சேஃப்டி பண்ணிக்கணும். இவங்களை விட்டுட்டு நீ சின்ன பையனை கூட போய் தனியே இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்லலைன்னா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த வரப்போற பொண்ணு எப்படி இருப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இங்க அவங்க சேஃபா இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கோம். அந்த பொண்ணோட அப்பா அம்மா தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அது நம்ம பண்ணணும். பொண்ணோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, பையனோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அது சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை மதிக்க பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்